Hello பசங்களா, நான் உங்க Shruthi maam and இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் nervous system and animals நம்ம end to end cover பண்ண போறோம். Okay, so I will tell you all the important things you have to remember, all the diagrams you have to remember, எல்லா பாயிண்ட்ஸ்மே நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். பட் ரிமெம்பர், இந்த ஒரு சாப்டர் ரொம்ப ஸ்கோரிங்கான ஒரு சாப்டர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல அந்த ஹை வெயிட்டேஜான 5 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இந்த சாப்டர்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இதை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் பசங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்த கிளாஸில் டெஃபினட்டாக ஐ வில் டேக் இட் அப் அண்ட் கிளியர் எவ்ரி திங் ஃபார் யூ. ஓகே, அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே வித் அஸ், பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூடவே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சரியா பசங்களா? ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்மளோட சாப்டர். பட் அதுக்கு முன்னாடி ஹியர் ஆர் ஆல் த சக்ஸஸ்ஃபுல் டாப்பர்ஸ் தட் நம்ம Xylemல இருந்து அவங்க ட்ரீமை பர்சூ பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி அவங்க இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் டாப்பர்ஸ் வந்து இன்றைக்கி இல்லை, ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ பேரை வந்து வி ஹாவ் ரியலி சப்போர்ட்டட் பசங்களா. இப்போ 2025 வரைக்குமே வந்து அவ்வளோ நிறைய பேர் வந்து தே ஹவ் பின் பெனிஃபிட்டட் ஃப்ரம் அவர் கோர்சஸ், ஃப்ரம் அவர் சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக அந்த வரிசையில் நீங்கள் வரணும் அப்படின்னா என்ன கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறது கண்டிப்பாக லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த சாப்டர் வித்வுட் எனி டிலே. ஸோ கம்மிங் டு நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம பாடியில் என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கான கண்ட்ரோல் அண்ட் அதோடைய கோஆர்டினேஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம், இப்போ நான் எழுதுறேன்னா என்ன மாதிரி நான் பேனாவை பிடிக்கணும், எங்கே எழுதணுங்கிற கண்ட்ரோல்லேருந்து நான் எழுதுறேன்னா, நான் எழுதும்போது என் கண்ணு பார்க்குது, கேட்குது, ஐ எம் ஏபிள் டு சென்ஸ் தி என்வாயர்மெண்ட் அண்ட் ஐ எம் ஏபிள் டு டூ மை டாஸ்க் அப்படின்னா அதுக்கான கோஆர்டினேஷன், கண்ணு பார்க்குற இடத்துல கை போகணும். ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோல், கோஆர்டினேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வரது வந்து நர்வஸ் சிஸ்டம் தான். ஆனால் நர்வஸ் சிஸ்டமோட சேர்ந்து கண்டிப்பாக நம்மளோட மசில் டிஷ்யூஸ் இது எல்லாமே வந்து ஹேஸ் டு ஒர்க் டுகெதர். அப்போ தான் ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சேஞ்சஸை சென்ஸ் பண்ணி அதுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் என்ன? தீஸ் ஆர் ஆல் கால்ட் ஆஸ் த ஸ்டிமியூலை. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ், அதாவது வெளிச்சம், சத்தம், ஓகே, வாட் எவர் இட் மேபி, பெயின், ப்ரெஷர், எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் வந்து நம்மளோட இந்த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணுற வேலை. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டிமியூலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சிக்னல்ஸை யார் கேட்ச் பண்ணுவா? ரிசெப்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் எங்கே? எல்லா நர்வ்ஸோட டிப்ஸ்லேயுமே இருக்குது. ஓகே, ஸோ நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நர்வ் செல்ஸை. ஸோ இந்த நியூரான்ஸோட டிப்ஸில் வி ஹாவ் தீஸ் ரிசெப்டர்ஸ் தட் வில் பிக் அப் தீஸ் குட்டி சிக்னல்ஸ். ஓகே, ஸோ அந்த சிக்னல்னு சொல்லும் போது இப்போ கண் வந்து விஷுவல் சிக்னல்ஸ், ரைட்? விஷுவல் ரிசெப்டர்ஸ் அதர். காதுக்குள்ளே வி ஹாவ் தி ஆடிட்டரி ரிசெப்டர்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஓகே, கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோமாங்கிற அந்த சென்ஸ். ஓகே, பிகாஸ் நம்மளே இப்போ ஒரு மாதிரி தள்ளாட்டமாக இருந்தால் உட்காரணும் அப்படின்னு யார் நமக்கு சொல்கிறா? இந்த மாதிரியான ரிசெப்டர்ஸ் கொடுக்குற சிக்னல்லேருந்து நம்ம எடுக்கிற முடிவுகள் தான். ஓகே, அதே மாதிரி டங்ல வந்து there are taste receptors. ஓகே, gustatory receptors அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த gustatory receptors வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வைக்கிற ஃபுட்டு வந்து நாளைக்கு ஃபுட்டை விட நாளைக்கு இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக உங்களால் கெஸ் பண்ண முடியும்ல. இல்லை நேற்றுக்கு இதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிறது கரெக்டாக உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா கூட இது சாக்லேட், இது குலாப் ஜாமுன்னு கரெக்டாக யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து கம்ஸ் ஃப்ரம் யோர் டேஸ்ட் ரிசெப்டர்ஸ். தென் வி ஹேவ் olfactory receptors மூக்கில். தென் வி ஹாவ் த டச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டச் அதோட சென்சரி என்ன மாதிரியான மீன்ஸ் சொரன்னு இருக்கா, ஸ்மூத்தாக இருக்காங்கிறத தாண்டி ப்ரெஷர், பெயின், டெம்பரேச்சர் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னால் உணர முடியும். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் தேர் டு டிடெக்ட் தீஸ் குட்டி சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸை வந்து நான் பிரெயின் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்ல. அப்போ எப்படி இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செல் பாடி இருக்கும். அண்ட் இதிலிருந்து குட்டியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் இப்படி. ஓகே, இப்படி இருக்கும். அண்ட் தென் ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்ஷன் வில் கம் அவுட். ஸோ இந்த ஒரு செல் பாடியிலேருந்து இங்கே வர இந்த குட்டி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? டென்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த செல் பாடி. இதில் தான் வந்து நியூக்ளியஸ் வில் பி தேர். ஓகே, and then I have one long projection which I call as the axon.
and then lastல I will have குட்டி குட்டியான projections which is called as the axon ஓட endings. Okay, now detailed I will tell you when I show you the image of the neuron, but எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டென்ட்ரைட் வந்து வேறு வேறு ரிசெப்டர்ஸ் கிட்டேருந்தோ இல்லை வேறு வேறு நியூரான்ஸ் கிட்டேருந்தோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இந்த ஒரு செல் பாடிக்கு கொண்டு வரும். கொண்டு வந்த அப்புறமா இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சரி இதை போய் நீ நெக்ஸ்ட் ஆள்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த சைனீஸ் விஸ்பர் விளாட்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு தான் வி ஹாவ் தி ஸ்ட்ரக்சர் கால்ட் த ஆக்ஸான். ஓகே, நான் ஆக்ஸான்லேருந்து ஆக்ஸான் எண்டிங்ஸ் அது ஆக்ஸான் டெர்மினலுக்கு வரப்போ அங்கேருந்து பக்கத்து நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆயிடுது. ஸோ ஹவு டஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஃப்ரம் த டென்ட்ரைட் டு த செல் பாடி டு தி axon and then last axon terminal valiyaga it is going into the next neuron. Okay, this is how the nerve impulse will be traveling. Okay, nerve ending க்கு வந்தாச்சு. இந்த nerve ending ல இருந்து அடுத்த நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆகணும்ல, அது எப்படி ஆகும்? that is through a certain chemical signal. so impulse or இந்த சிக்னல் வந்து இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா இங்கே குட்டி குட்டி சாக்ஸில் வந்து we have some special substances, okay, called as the neurotransmitters. இந்த neurotransmitters இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அதை இங்கே ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகே, அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சிக்னல்ஸ் இந்த கெமிக்கல் சிக்னல்ஸை இங்கே இருக்கிற ரிசெப்டர்ஸ் வந்து கேட்ச் பண்ணி இப்போ இது யார்? இது அடுத்த நியூரானோட டென்ட்ரைட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த நியூரானோட டென்ட்ரைட் வந்து கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனை நான் ப்ராசஸ் பண்ணி ஆக்ஸான் வழியாக அடுத்த நியூரானுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஆக்ஸான் எண்டிங். ஓகே, whereas this is the next neuron that we are talking about. ஓகே, ஸோ இந்த அடுத்த நியூரானுக்கு இந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து will get transmitted. Is it clear பசங்களா? ஸோ போனதும் இந்த இடத்துல ஒரு புது ஒரு சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகி அது அடுத்த நியூரானோட செல் பாடிக்கு போய் அப்படியே இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆன் ஆகும். Is it clear? So always information will start from the dendrite, come to the cell body, then go to the axon. Axon oda terminal valiyaga chemical synapse மூலமா அடுத்த நியூரானுக்கு information is passed. Okay, so இந்த ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இருக்கிற இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம சைனாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது இந்த அடுத்த நியூரான் வந்து நியூரானாக இருக்கலாம், இல்லை நியூரானாக இல்லாமல் ஒரு மஸ்குலர் டிஷ்யூவாக கூட இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு மசிலுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மசிலாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த டார்கெட் செல்லோ அந்த டார்கெட் செல்லாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது நான் சிக்னல் கொண்டு வந்த அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எல்லாத்தையுமே கெமிக்கல்ஸாக நான் அடுத்த நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். Is it clear பசங்களா? This is what will help in communication between this neuron and the other neuron or the other cell. Clear to you? That is what is called as a synapse. Now proper the neuron structure எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, it is the one who is going to conduct the electrical impulse. Okay, so இந்த electrical impulse எப்படி conduct ஆகுது அப்படின்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி we have the dendrite. இந்த dendriteங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருந்து செல் பாடிக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கிருந்து it will come to the axon. Okay, now if you look at the axon, okay, axon la dhaan indha electrical impulse vandu jump ipdi jump it will travel. Okay, now last அந்த axon ending க்கு வரப்ப இப்படி குச் இவ்ளோ நேரம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்த electrical impulse எல்லாம் கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகி அந்த சைனாப்ஸ் வழியாக அந்த ஜங்ஷன் வழியாக இட் இஸ் கோயிங் இன் த நெக்ஸ்ட் நியூரான் ஆர் த இஃபெக்டர் செல். எந்த செல்லில் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த ஒரு செல். இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? எஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நேச்சுரலாகவே நமக்கு நடக்கும். பட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போவேன். பிரெயின் வந்து சரி ஓகே அப்போ நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ரியாக்ஷனை வந்து திருப்பி எங்கே நம்மளோட இஃபெக்ட் தெரியணுமோ அந்த மசிலுக்கோ கிளாண்டுக்கோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதை வெளிப்படையாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறோம்,
தட் வந்து டேஸ்டியாக ஒரு டோனட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா அது வந்து பிரெயினுக்கு போன உடனே சரி எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் அந்த சிக்னல் நம்ம கைக்கு போய் நம்ம அந்த டோனட்டை கையிலேருந்து எடுத்து நம்ம சாப்பிட்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸுக்கு வந்து நம்ம பிரெயின் யோசிக்கணும், நம்ம ஒரு தாட் போடணும், கான்ஷியஸாக நம்ம செய்யணும். பட் இதே சூடான தட்டு மேலே நம்ம கை வச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்ல சுடு தண்ணி இருக்கிற பாத்திரத்து மேலே கை வச்சோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு நிமிஷம் வந்து அப்படின்னு கை எடுத்துடுறோம்ல. நினச்சி பாருங்கள், சூடான தட்டில் கை வச்சதுக்கு அப்புறமா இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போய் சரி சூடாக இருக்கா, ஓகே ஒரு 65 டிகிரிஸோ இல்லை ஒரு 95 டிகிரிஸோ இருக்குன்னு நினைக்கிறேன், கையை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கையை எடுக்கிறதுக்குள்ள கையே இருக்காது, அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிடும் இல்லையா. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் குயிக்காக நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நமக்கு உதவுது. ஸோ இட் இஸ் அ சடன் ஆட்டோமேட்டிக்கான ரெஸ்பான்ஸ் டு அ ஸ்டிமுலஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சூடான ஃப்ளேமில் கை வைக்கிறது, ஓகே வெஹிக்கிள் வருதுன்னா ஓடி போகிறது, ஓகே பசிக்கும் போது வாயிலேருந்து எச்சி விடுறது, இது எல்லாமே நார்மலாக நம்ம யோசிக்காமல் வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இதோட நேச்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இன்வாலண்ட்ரி, நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுல இல்லை. ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு திடீர்னு ஏதோ ஒன்று நம்மளை துரத்துது, இல்லை நம்ம வந்து பயந்துட்டோம், இல்லை அது குயிக்காக நம்மளை காப்பாற்றிக்கணும் ரிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா யாரையாச்சும் தள்ளி விட்டு கூட போயிடுவோம், நம்ம வந்து பார்க்க மாட்டோம் இல்லையா, கரெக்டாக நமக்கு வந்து பார்க்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் இன்வாலண்ட்ரி அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஓகே, அண்ட் என்வாயரமெண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்டிமுலை, ஏதோ ஒரு சிக்னல் தான் வந்து இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் திஸ் பர்டிகுலர் மூவ்மெண்ட். ரைட் நவ் எந்த ஒரு ஹார்மாக இருந்தாலும், எந்த ஒரு டேஞ்சராக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பாடி வச்சிருக்கிற ஒரு டூல் தான் இந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சரியா பசங்களா? ஸோ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஆக்சுவலாக பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகிறதே கிடையாது. ஓகே, மூளைக்கு போனால் தானே நீ யோசிப்ப அப்படிங்கிறதுனால தான் we have a special structure called the ஸ்பைனல் கார்டு. ஓகே, ஸோ ஸ்பைனல் கார்டுக்கே போய் அது வந்து இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டு போகிறோம். அதாவது நீங்கள் எந்த ஒரு சிஇஓட்டையும் கேட்குற விஷயமே இல்லை, ஒரு நார்மல் எம்ப்ளாயிட்ட கேட்டால் கூட அவங்க ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கிறதுனால பிரெயின் முடிவே எடுக்க வேணாம், ஸ்பைனல் கார்டே கையடுறாடே அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை குயிக்காக கொடுத்து that will save the time. Okay, so that is called as a neural reflex arc. Okay, reflex arcங்கிறது என்ன? அதுதான் இந்த ஷார்ட்கட்டான மெக்கானிசம். ஸோ பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போய் நம்ம யோசிக்க விடாமல் குயிக்காக நம்ம ஆக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஹவு இஸ் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் டேக்கிங் பிளேஸ் ஒரு வாட் இஸ் திஸ் ஷார்ட்கட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இட் இஸ் த ஸ்பைனல் கார்ட் தட் இஸ் இன்வால்வ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட அந்த ரிசெப்டர்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பிக்கப் பண்ண உடனே அந்த ஒரு சிக்னல் வந்து இட் வில் கோ டு மை ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்டு வந்து ஐயோ அவனை கையெடுக்க சொல்லிட்டான்னு ஒரு இன்டர் நியூரான் வழியாக பக்கத்துலேயே வந்து அதுகிட்ட சொல்லி அந்த இன்டர் நியூரான் குயிக்காக என்ன பண்ணும், அடுத்த நியூரானுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து போய் கையடுறான்னு கைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அந்த மசில் ஆர் கிளாண்ட் ஒரு வாட் எவர் குயிக்காக வந்து கையை வெளியே எடுத்துரும். பட் ஆனால் இப்படி ஒன்று நடந்துச்சு, இவன் அறிவில்லாமல் போய் பாத்திரத்தில் கையை வச்சான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மெதுவாக ஸ்பைனல் கார்டு வந்து இது நம்மளை காப்பாற்றினதுக்கு அப்புறமா பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை போய் சொல்லும். ஸோ தட் வி ஆர் ஆல்சோ அவேர். அதனால தான் ஒரு தடவை தெரியாமல் கை வச்சா நம்ம பாடி காப்பாற்றிடும், அடுத்த தடவை தெரிஞ்சே நீங்கள் அந்த இடத்துல கை வைப்பீங்களா? மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு அப்புறமா சொல்லிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் தட் வில் டேக் பிளேஸ் இன் த பாடி. இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் சேவிங் அஸ் ஃப்ரம் அ லாட் ஆஃப் டேஞ்சர். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம ஒரு எட்ஜில் நிற்கிறோன்னா திடீர்னு தள்ளி வரணும் அப்படின்னு ஒரு பயம் வரும், நம்ம தள்ளி வருவோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் சேரும். ஓகே, ஸோ தே ஆர் ஃபார்ம்ட் இன் த ஸ்பைனல் கார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அங்கே தான் வந்து ஒரு ப்ராசஸிங் சென்டராக வச்சு பிரெயினுக்கே போக விடாமல் நம்ம எல்லாத்தையுமே இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்பைனல் கார்டு வந்து போய் சொல்லிக்கும், பிரெயின் இப்படி ஒன்று நடந்துச்சு, நான் வந்து சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், பட் இவன் அறிவில்லாமல் போய் கையை வச்சான், அடுத்த தடவை வைக்காமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ஸ்பைனல் கார்டு பிரெயினுக்கு கன்வே பண்ணிடும். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் இவால்வ் ஃபார் சர்வைவல். ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிரெயின் ப்ராசஸஸோ ஆக்டிவிட்டியோ யோசிச்சு செய்யாமல்
குயிக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுங்கிறது நமக்கு டெவலப் ஆகிருக்கு. ஓகே, நான் ஒரு சில சிம்பிள் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லைங்கிறதுனால தான் வந்து என்ன சொல்கிறது, அதாவது பிரெயின் மூளை இல்லாதவன் கூட சூடு தண்ணியில் கை வைக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகே, ஸோ இஃப் யூ சி ஈவன் அஞ்சறிவு ஆர்கானிசம் கூட வந்து நாய்க்குட்டி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடாக வச்சுருந்தீங்கன்னா வராது. நாம தான் அறிவு இல்லாமல் அதில் போய் கை வைப்போமே தவிர அதுக்கு தெரியாது. ஸோ காம்ப்ளெக்ஸான பிரெயின் இல்லாட்டி கூட இந்த ரிஃப்ளெக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ யோசிக்க தெரியாத ஒரு ஜீவனுக்கு கூட கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஓகே பசங்களா, ஸோ நமக்கு பிரெயின் என்ன தான் வெல் டெவலப்டாக இருந்தாலும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். கிளியர் எவ்ரிபடி? ஸோ இமீடியட் ப்ரொடெக்ஷன் ஆர் ரியாக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ நம்ம வந்து திடீர்னு மூக்குக்குள்ளே ஏதாவது போயிடுச்சுன்னா ஸ்னீஸ் பண்ணுறது, கண்ணை சிமிட்டுறது, இது எல்லாமே வில் கம் அண்டர் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே பசங்களா, ஸோ வை ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் ஸோ ஃபாஸ்ட் இதை நான் 2வது தடவை போட்டிருக்கேன். தட் இஸ் பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் இட்ஸ் அ வெரி வெரி காமன் கொஸ்டின் தட் இஸ் ஆஸ்ட். ஓகே, எதனால் இந்த ரிஃப்ளெக்ஸஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூ ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகாமல் ஸ்பைனல் கார்ட் ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் திஸ் இஸ் தேர். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பசங்களா. we are going to start off with the human brain. பட் அதுக்கு முன்னாடி if you have any questions டெஃபினட்டாக உடனே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் டேக் அப் யோர் டவுட்ஸ் அண்ட் ஐ வில் சால்வ் தெம் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செக்மெண்ட் வந்து ஹியூமனோட பிரெயின். ஓகே, ஸோ ஹியூமன் பிரெயின் வந்து நான் சொன்ன மாதிரி இட் இஸ் த மாஸ்டர் சென்டர், இட் இஸ் த கோஆர்டினேட்டிங் சென்டர். நம்ம பாடியில் எது நடந்தாலும் நம்ம பிரெயின் தான் பார்த்துக்குது. பட் பிரெயினுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்பைனல் கார்டு. ஓகே, ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ என்டையர் பாடியிலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை இன்டிகிரேட் பண்ணி நமக்கான ஒரு ஃபுல் ப்ராசஸை வந்து தயார் பண்ணுறது வந்து இந்த பிரெயின் தான். ஸோ எல்லா வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பிரெயின் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. சரியா? ஸோ வாட் ஆல் டு வி டூ? எனி திங்கிங், டெசிஷன் மேக்கிங். ஓகே, கமாண்ட் ஃபார் த மசில்ஸ். ஓகே, ஸோ கிளாப் பண்ணணும், எழுதணும், புக் எடுக்கணும், வாட் எவர் தட் மே பி, சென்டிங் கமாண்ட்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் இன்டர்பிரிட்டிங் ஆல் த சென்சரி இன்புட்ஸ், என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சில மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டோர் பண்ணி நம்மளோட பேலன்ஸ் அண்ட் பாஸ்டரை பார்த்துக்கிட்டு ஆல்சோ எல்லா விதமான இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ், ஹார்ட் பீட், ப்ரீதிங். சொல்லும் போதே எப்பான் டயர்டாக இருக்கா, பட் டெய்லி இந்த வேலையை தான் நம்ம பிரெயின் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது we have the central nervous system and we have a peripheral nervous system. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர், தென் வெளியில் இருக்கிறது எல்லாமே பெரிஃபரி. ஸோ இந்த பிரெயின்லேருந்து வர கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்மளோட peripheral nervous system. So peripheral nervous system தான் will connect all the parts to the central nervous system. Clear? Now when you look at the brain, மேஜராக என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயினில் நம்மளோட செரப்ரம் அப்படிங்கிற இந்த பார்ட்டில் மேஜரான திங்கிங் எல்லாமே எல்லாமே இருக்குது. ப்ளஸ் சென்சரி ஏரியா, எல்லா விதமான சென்சஸையும் பர்சீவ் பண்ணுற ஏரியா, அதை ப்ராசஸ் பண்ணுற அசோசியேஷன் ஏரியா, தென் அதுக்கு என்ன பண்ணணும்னு கமாண்ட் கொடுக்குற மோட்டர் ஏரியா. ஸோ மூணுமே நம்மளோட இந்த ஃபோர் பிரெயின்குள்ளே தான் இருக்குது. அண்ட் நம்ம பசி, தூக்கம், ஃபுல்னஸ், நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ஃபோர் பிரெயின் பார்ட் ஆஃப் த brain. Then we have a midbrain. Midbrain வந்து மேஜராக விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ். பேரு கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும்னு தெரியும்ல, இதுதான் நம்ம பேருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்போது ஏய் அப்படின்னு கூப்பிட்டா கூட நம்மளை கூப்பிட்றாங்களோ அப்படின்னு திரும்பி பார்க்கணுங்கிற அந்த ரிஃப்ளெக்ஸஸ்லேருந்து இன்வாலண்ட்ரியான சில ஆக்ஷன்ஸையும் இந்த மிட் பிரெயின் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, தென் லாஸ்ட்டாக வி ஹாவ் த ஹைண்ட் பிரெயின். ஸோ ஹைண்ட் பிரெயினில் ரெண்டு முக்கியமான போர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செரபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மெடியூலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செரபெல்லமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ், நம்மளோட பாஸ்சர் அண்ட் ஒரு சில இன்வாலண்ட்ரி பேலன்ஸ் மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ் அப்போ வாலண்டரியாக நம்ம பண்ணுற விஷயங்கள்லையுமே வந்து ஒரு அக்யூரசி வேணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக செரபெல்லம் நமக்கு தேவை. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு வாக்கிங் ஸ்ட்ரேட்,
ஒழுங்காக போகிறது, சைக்கிளோட பேலன்ஸ், கேட்ச் பிடிக்கிறது, கேட்ச் பிடிக்கும் டபால்னு விழுந்துடாமல் பிடிச்சிக்கிறது, எழுதும்போது கரெக்டாக அந்த கோஆர்டினேஷன் ஆஃப் எங்கே நம்ம பென் வைக்கிறோம், எப்படி எழுதுகிறோங்கிற அந்த ஒரு மூவ்மெண்ட், இது எல்லாமே செரபெல்லம் நமக்காக வேண்டி பார்த்துக்குது. Medulla oblongata or the medulla is basically working with the involuntary actions. எல்லா விதமான heartbeat, breathing, ஒரு சில reflexes like vomiting, வாயில் ஏச்சி விடுறது, நம்ம blood pressure regulate பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம hindbrainல இருக்கிற medulla is taking care. Okay பசங்களா, so this is the diagram of the brain. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாட்டியும் சிம்பிளாக டெஃபினட்டாக வரைய கற்றுக்கோங்க, பிகாஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் திஸ் இஸ் அ டேபிள் வேர் ஐ ஹவ் கிளியர்லி புட் டவுன் என்ன மூவ்மெண்ட், என்ன பார்ட் ஆஃப் த பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ உங்கள் ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை சுற்றி ஒரு முக்கியமான ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. எதுக்கு இது முக்கியம் அப்படின்னா, சும்மாவே எல்லா இடத்துலையும் போய் மோதிப்போம், இதில் மூளையில் போய் மோதிட்டோன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம பிரெயினுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் அ ஹார்ட் போனி கேஸ். நம்மளோட ஸ்கல்லில் இருக்கிற ஒரு மெயின் பார்ட் வந்து இஸ் த பிரெயின் பாக்ஸ். ஓகே, ஆர் வி கால் இட் ஆஸ் த கிரேனியம். ஸ்கல்லோட அந்த மண்டை பார்ட் வந்து இஸ் கால்ட் அஸ் த கிரேனியம். ஸோ இந்த கிரேனியமை தாண்டி தெர் ஆர் சம் ராப்பிங் பேப்பர் மாதிரியான ஷீட் அரவுண்ட் த பிரெயின். And in the sheets ku nadula we have a specific kind of fluid called the cerebrospinal fluid. And in the fluid வந்து any kind of shock absorption, any kind of damage லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு குஷனாக it is going to work பசங்களா. Is it clear? Now இதே sheets, இதே cerebrospinal fluid வந்து not just for the brain but அப்படியே spinal cordக்கும் it is going to control. And skull வந்து மண்டையை பார்த்துக்கிற மாதிரி பின்னாடி தான் we have the முதுகு தண்டு இல்லையா, we have the vertebral column that will take care of the spinal cord. So எந்த விதமான இன்ஜுரிஸோ எது இருந்தாலும் இந்த spinal cord and skull தாண்டி தான் it can even reach our குட்டி குட்டி sense organs. Got it பசங்களா? So இப்போ muscles எப்படி மூவ் பண்ணுது, நம்ம கொடுக்குற இந்த nerve impulse இந்த muscle cellsக்கு ரீச் ஆகிறப்ப அங்கே ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி ஏதோ சிக்னல் நமக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அந்த ப்ரோட்டீன்ஸ் ரீஅரேஞ்ச் ஆகிறப்ப contraction and relaxation will take place. So அப்போ அந்த மசில் வந்து ஷார்ட் ஆகும்போது, ரிலாக்ஸ் ஆகும்பொழுது அந்த ஒரு இம்பல்ஸ்னால நமக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இஸ் டேக்கிங் பிளேஸ். சரியா பசங்களா? ஸோ இந்த ஒரு கெமிக்கல் ரெஸ்பான்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம மசில்ஸ்க்கு வரும்பொழுது அங்கே நம்ம மசில்லையும் ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து இஸ் கிரியேட்டட் அண்ட் அதனால we are able to move. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை தூக்கி பார்த்தீங்கன்னா you can actually feel your muscles are contracting, your muscles are relaxing. ஸோ அந்த contraction and relaxation கொண்டு வரதுக்கு தான் வந்து we have all these different mechanisms that are involved. Okay, so this is a very simple chapter, but yet நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸில் வந்து நிறைய இந்த சாப்டர் வந்து கேட்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ காமெண்ட். அண்ட் ரொம்ப பெருமையோட we are here to present our 5 வருஷத்தில் எவ்வளோ நீட் டாப்பர்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு. அண்ட் இப்போ 2025 வரைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம நீட்லேருந்து பாஸ் அவுட் ஆகி அவங்களோட ட்ரீம்ஸை பர்சூ பண்ணிட்டுருக்காங்க பசங்களா. ஸோ அந்த வகையில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தல ப்ரோ கிளாஸஸ் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து அட்டென்ட் பண்ணுற டியூஷன் கிளாஸஸ். அண்ட் இதே நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அலாங் வித் போர்டு எக்ஸாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வி ஹாவ் தளபதி பேட்ச், ஆஃப்லைனில் வி ஹாவ் த தளபதி ப்ரோ பேட்ச். ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு ரிப்பீட்டராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் ஒரு ஃபுல் வருஷம் நீங்கள் இதுக்குன்னே டெடிகேட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தலை அண்ட் தளபதி கிளாஸஸ் வந்து ரெண்டுமே ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வீக்லி 12 hours ப்ளஸ் டெஸ்ட். நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான். பட் ரிப்பீட்டர் பேட்சுக்கு வந்து வி ஹேவ் ஃபுல் பர்சனலைஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர். பிகாஸ் ஒரு வருஷம் நீங்கள் இதுக்குன்னே சோல்ஃபுல்லாக நீங்கள் வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக we are here to support you. ஸோ ஆன்லைனில் we have our VETRI batch and ஆஃப்லைனில் we have our MAARA batch. ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் இந்த செஷன்ஸ் எல்லாமே இருக்குது பசங்களா. ஸோ டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 5 கோர்ஸஸுமே
தல ப்ரோ, தளபதி ப்ரோ, வெற்றி அண்ட் மாரா பேட்சஸ் உங்களுடைய சக்ஸஸ்க்கான ஒரு டூல், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக நீங்கள் வந்து மாஸ் காட்டுங்க பசங்களா. மறக்காமல் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள் ஃபார் எனி அதர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் சீக்கிரமே இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, see you பசங்களா, டேக் கேர்.